அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்பிராத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். எப்பாப்பிராத்துவை பற்றி இவ்வளோ நிருபங்கள் எழுதியிருந்தாலும் ரொம்ப பவுல் அவரை பற்றி எல்லா இடத்துலையும் சொல்லுவதில்லை. தீமோத்தேயுவுக்கு தனியாக ஒரு நிருபமே எழுதுகிறார். எப்பாப்பிராத்துக்குன்னு தனியாக நிருபம் எழுதுன மாதிரி தெரியல. எப்பாப்பிராத்து நிருபங்களை கொண்டு போனார். ஆனால் இந்த எப்பாப்பிராத்துவை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த கொஞ்ச இடம் பகுதி கூட அவ்வளோ விலையேற பெற்றதாக இருக்குது. பைபிளில் there are some characters about whom there is a little mention but they make a big mark because whatever is said about them, அவர்களை குறித்து கொஞ்சமாய் சொல்லப்பட்டிருந்தாலும் அது பயங்கர வல்லமையாக எழுதப்பட்டிருக்கிறது. எப்பாப்பிராத்து அப்படிப்பட்ட ஒரு நபர். என் சகோதரன் சொல்றாரு. யாரை சகோதரன் சொல்லுவோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே உங்கள் சகோதரன் வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் அவர் சொன்னார், யார் என்னுடைய சகோதரன், யார் என்னுடைய தாய்? பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே என்னுடைய சகோதரன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. வாசிக்கலாமா? அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்றார். அல்லேலூயா. தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள். தேவனுடைய வசனத்தை கேட்டா உடனே எல்லாம் ஈஸியா அமைஞ்சிருமா? இல்லை. வசனத்தை கேட்கறது ஒன்று, செய்யறது இன்னொன்று. வசனத்தை எல்லாரும் கேட்டாங்க. ஆனா இயேசு சாமிக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே எல்லாரும் இயேசு சாமியை விட்டுட்டு ஓடிட்டாங்க. வசனம் கேட்கறது முக்கியம் இல்லைங்க, அதன்படி செய்கிறவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சொந்த தாயும் சகோதரர்களும் வசனத்தை கேட்டார்கள். ஆனால் கூட இருந்து செய்யறதுக்கு அவங்களுக்கு மனசு வரல. சில வேளைகளிலே சொந்த குடும்பத்திலே இருந்தாலும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாதவர்கள், அவர்கள் உண்மையிலே சகோதரன் என்கிற ஒரு பயாலஜிக்கல் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குமே தவிர ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப் இல்லை. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலையும் இதே பகுதியை ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். He who does the will of the Father who is in heaven, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பாப்பிராத்து கண்டிப்பாக தேவனுடைய சித்தத்தை அவர் செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் பவுல் அவரை சகோதரன் என்று அழைக்கிறார். He is calling him a brother. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நபர்கள் நம்மோடு கூட இருந்தா கண்டிப்பாக சொல்லுகிறேன், ஊழியத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும். சத்தமா சொல்லுகிறேன், அல்லேலூயா. ஊழியத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் யாரால வரும்னு சொன்னா, ஊழியக்காரனோடு உண்மையாக நிற்கிற தேவனுடைய பிள்ளைகள். இவர்கள் யார் என்று சொன்னால் ஆதாயத்துக்காக வருகிறவர்கள் அல்ல, சேதாரத்தை பார்த்து பயப்படுகிறவர்கள் அல்ல. இவர்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து முட்டு கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகள். மை பிரதர், ஃபெலோ ஒர்க்கர், ஃபெலோ சோல்ஜர். பிரதர், ஒர்க்கர், சோல்ஜர். 3 நிலைகளை பார்க்க முடியும். சகோதரன், வேலையாள், ஸ்தானாபதி, உடன் சேவகன். 4வது உங்கள் ஸ்தானாபதி. அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த எப்பாப்பிராத்துடைய காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது சகோதரனாய் அவர் என்ன செய்திருப்பார்? சகோதரன் என்றால் யார்? தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் என்று பார்த்தோம். மாம்ச பிரகாரமாக சகோதரனா இருந்தால் யார்?
எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, பைபிளை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சகோதரன் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? சகோதரன் என்று சொன்னால் இரவிலே வந்து கதவை தட்டி கேட்டால் கூட அவன் இல்லை என்று சொல்லி அனுப்பக்கூடாது. அவனுக்கு லேட் ஆயிடுச்சுனாலும் பரவாயில்ல, எழும்பி கதவை திறந்து அவனுக்கு உதவி செய்வதும் தான் சகோதரன். ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? A brother is somebody who will go beyond his way to help his brother. சாதாரண ஒரு சம்பந்தம் இல்லை. இந்த சகோதரன் என்று சொல்லுவது அது ஒரு இட் இஸ் மோர் ரிலேட்டட் தேன் அ ஒர்க்கர் ஆர் சோல்ஜர். ஒரு ஸ்தானாபதி, ஒரு உடன் வேலையால், ஒரு உடன் சேவகனை விட சகோதரன்றது ரொம்ப திக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு இரத்த சம்பந்தமானது. பவுல் சொல்கிறார், இவன் என்னுடைய சகோதரன். சகோதரர்களிடத்துல யாருமே போய் சாரி தேங்க்யூலாம் சொல்ல மாட்டோம், தெரியும்ல. உங்கள் பிரதர் உங்களுக்கு செஞ்சாருன்னா உடனே நீங்கள் வந்து டெய்லி தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ மை டியர் பிரதர் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டோம். ஏன்னா பிரதர்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றுக்குள்ள ஒன்றா இருப்பாங்க. எனக்கு அன்பானதுடைய பிள்ளைகளே, பவுல் எப்பாப்பிராத்துவை பார்த்து சொல்லுறார், என் சகோதரனே, என் சகோதரன் அவன். பிலிப்பியர் சபை கிட்டத்தில் அவர் சொல்றாரு, he is my brother, he is my brother. ஹல்லேலூயா. அநேகம் பேர் என்னை பார்த்து பிரதர்னு கூப்பிடுவாங்க. many people call me brother. அவங்க அப்படி கூப்பிடும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனால் சிலர் கூப்பிடும்போது என் மனதில் வந்து ஒரு சின்ன ஒரு குத்து இருக்கும். என்னன்னு சொல்லி சொன்னால், உண்மையாகவே இவங்க என் சகோதரனா, உண்மையாகவே என்னுடைய சகோதரியான்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, பவுல் அப்போஸ்தலன் எப்பாப்பிராத்துவை தன் சகோதரனாக பார்த்தார். இரண்டாவதாக உடன் வேலையாளர் பார்த்தார். he saw him as a co-worker. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. இந்த கோவர்க்கர்னா என்னங்க? உடன் வேலையாள்னா என்னங்க? உடன் வேலையாள். ரோமர் எழுதப்பட்ட நிருபம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாலையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். 9ஆம் வசனத்திலையும் 21ஆம் வசனத்திலையும் அதே அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் நம்மோடே உடன் வேலையாளாகிய உர்பானையும் என் பிரியமான ஸ்தாக்கியையும் வாழ்த்துங்கள். ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, உடன் வேலையாள் என்று அவர் சொல்லுகிறதை பாருங்க. 21 வாசிங்க. என் உடன் வேலையாளாகிய தீமோத்தேயும் என் இனத்தாராகிய லூகியும் யாசோனும் சொசிபத்தரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். என் உடன் வேலையாளாகிய தீமோத்தேயும், மை கோவர்க்கர். அன்பானவருடைய பிள்ளைகளை நன்றாக கவனிங்க. பவுல் அப்போஸ்தலன் தன்னை ஒரு பெரிய தலைவனாக வைத்து மற்றவர்களை எல்லாம் தன்னுடைய அடிமையாக அவர் வேலை வாங்கவில்லை. என் உடன் வேலையாட்கள் என்று சொல்லுகிறார். my co-workers. He does not lord over the position that God had given him, but rather he humbled himself and considered the people working along with him as equals, as co-workers, somebody who is on the same plank along with him. தன்னோடு கூட வேலை செய்கிற உடன் வேலையாட்களாக பார்த்தார்கள். இன்னைக்கு ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற பலரும் மற்ற ஊழியங்களை எல்லாம் தாழ்த்தி பேசுகிற ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டு வருகிறோம். நமக்குள்ளே ஒரு தெளிவில்லாமல் இருப்பதற்கு காரணம், இந்த நிருபங்களை சரியாக நாம் புரிந்து கொள்வதில்லை, சபையை நாம் சரியாக புரிந்து கொள்வதில்லை. சபையில் நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, நமக்கு கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுக்கும்போது எல்லாரை விட நான் தான் ஸ்தானத்தில் உயர்ந்தவன் என்று யோசிக்கிறோம். மைக்கு கிடைச்சா மைக்கில் பேசுகிறவங்க மற்றவங்களை விட உயர்ந்தவங்க நினைக்கிறோம். அப்படி இல்லை. பைபிளில் தெளிவாக போட்டிருக்குது, உடன் வேலையாட்கள், கோ ஒர்க்கர்ஸ். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்கிறீங்களா?
உங்களுக்கு அந்த ஸ்தானத்தை கொடுத்திருப்பார். மற்றவங்களுக்கு கூட நிற்கிறது ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்தில் நிற்கிற அவங்களுக்கும் கர்த்தர் ஈக்குவலாக கனத்தை கொடுப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்களேன். தீத்துவை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவன் எனக்கு கூட்டாளியும் உங்களுக்காக என் உடன் வேலையாளுமாய் இருக்கிறான் என்றும், என் சகோதரரை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவர்கள் சபைகளுடைய ஸ்தானாபதிகளும் கிறிஸ்துவுக்கு மகிமையுமாய் இருக்கிறார்கள் என்றும் அறிய கடவன். டைட்டஸை பற்றி ஆண்டவர் சொல்றார். டைட்டஸை பற்றி யாராவது விசாரிச்சா, யார் இந்த டைட்டஸ்ன்னு கேட்டாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லுங்க, அவன் எனக்கு கூட்டாளியும் உங்களுக்காக என் உடன் வேலையாளுமாய் இருக்கிறான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. கூட்டாளின்னு யாரை சொல்லுவோன்னு சொன்னா, கூடி சேர்ந்து உழைக்கிறவங்களுக்கு பேர் தான் அந்த உழைப்பாளிய கூட்டாளின்னு சொல்லுவோம். டைட்டஸை பவுல் அப்போஸ்தலன் தன் கூட்டாளின்னு சொல்றாரு. உங்களுக்காக என் உடன் வேலையாளுமாய் இருக்கிறான். ஃபார் த மினிஸ்ட்ரி he is my co-worker. பவுல் பாருங்க, தன்னுடைய ஸ்பேஸை எத்தனை பேரோடு அவர் பகிர்ந்துக்கிட்டார்னு பார்த்தீங்களா? நம்ம ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் ஆக்கிலா பிரிஸ்கிலாவை குறித்து பார்க்குறோம், தீமோத்தேயுவை குறித்து பார்க்குறோம், இங்கே டைட்டஸை பற்றி பார்க்குறோம். நம்ம வாசிக்க கேட்ட பிலிப்பியரில் எப்பாப்ராத்துவா குறித்து பார்த்தோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளேமெந்தத்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. கையை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்றீங்களா? உடன் வேலையாளாய் நீங்க பிரயாசப்படுறத உலகம் அங்கீகரிக்கல, உலகம் கனப்படுத்தலன்னு சொல்லி வேதனைப்படாதீங்க. அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறதா? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அநேக நேரங்களில் இந்த உடன் ஊழியரா இருக்கிறவங்களுக்கு நான் பண்றதுக்கு எனக்கு என்ன பலன் என்று சொல்லி அவர்கள் யோசிக்கிற நேரம் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய நாமத்தை நான் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறேன். ஜீவ புஸ்தகத்தில் நம்ம என்ன செய்கிறோம் கர்த்தருக்காக ஊழியக்காரனோடு இணைந்து நிற்கிற அந்த உடன் வேலையாட்களை குறித்து அவர் சொல்றாரு. சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். இந்த உடன் வேலையாள்னா யாருன்னு சொன்னா, somebody who toils for the gospel. எழுதி வைத்துக் கொள்ளுங்க, somebody who toils for the gospel. சும்மா இருக்கிறவங்கல்ல, கூடவே பிரயாசப்படணும், கூடவே பாட அனுபவிக்கணும். பவுல் சொன்னார்ல, இவ்வளோ கப்பர் சேதம் அது இதுன்னு சொன்னார்ல, அதுல எல்லாத்துலயும் கூட நிக்கணும், ஓடக்கூடாது. அவர்தான் உடல் வேலையால், கோவர்க்கர். இங்க நம்ம வாசிக்கிறோம், பவுல் நிருபத்தை முடிக்கும் போது அவர் சொல்லுகிறாரு, இவ்வளோ அழகா அவங்கள பார்த்து சொல்றாரு பாருங்க. இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் நீங்க மேல உள்ள வசனங்கள் எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா 1:2 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிலிப்பியர் 4:1-2 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதலால் எனக்கு பிரியும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷம் கிரீடமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? பாருங்க, அதுக்கு பிறகு அவரு ஒவ்வொருத்தரையா அட்ரஸ் பண்றது பாருங்க. பிலிப்பியர் நிருபத்தில் கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க எயோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அதுக்கு பிறகு அவங்க சொல்றாரு, அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். உத்தம கூட்டாளியே, உத்தம கூட்டாளியே. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவங்க ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த உத்தம கூட்டாளியே நீங்க யாருக்கு அட்ரஸ் பண்றாரு? ஏயோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன்னு சொல்றாரு. யார் இந்த ஏயோதியாள் சிந்திகையாள்? இவர்கள் பிலிப்பு சபையிலே இருந்தவர்கள். பிலிப்பியர் சபையில இருந்தவர்களுக்கு உதவி செய்யும்படி யார்கிட்ட சொல்றாரு தெரியுமா? உத்தம கூட்டாளியன்னு சொல்லி எப்பாப்புரத்துக்கிட்ட தான் சொல்றார். அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, உடன் வேலையாளா இருக்கிறவர்கள், they will not only stand with the man of God, they will stand
with other children of God. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? பாஸ்டரோட மட்டும் இல்ல, ஊழியம் செய்கிற மற்றவங்களுக்கும் உதவி செய்து கூட நின்று சபையை கட்டுறவங்க தான் உடன் வேலையாட்கள். இந்த உடன் வேலையாட்கள் இன்னும் ஒரு காரியத்தை அவர்கள் செய்வார்கள். அதை குறித்து கொலோசியர் 4:11 வாசிக்கலாமா? யுஸ்து எண்ணப்பட்ட இயேசுவும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். விருத்த சேதனம் உள்ளவர்களில் இவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு என் உடன் வேலையாட்களாய் இருந்து எனக்கு ஆறுதல் செய்து வந்தவர்கள். உடன் வேலையாய் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க, ஆறுதல் செய்து வருகிறவர்களா இருக்கணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? கொலோசியர் 4:12 எப்பாப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். கிறிஸ்துவை உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் இங்கே நீங்கள் தேவனுக்கு சித்தமானவை எல்லாவற்றையும் தெரிந்தவர்களாயும் பூர்ண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலைநிற்க வேண்டும் என்று என் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. இங்கே நம்ம வாசிக்கிறோம், இந்த எப்பாப்ரா இவர் என்ன பண்ணுகிறாரு, கூட இருந்து ஜெபத்துல இவர் ஃபெலோ சோல்ஜரா இருந்து போராடுறார் பாருங்க. ஜெபத்துல போராடுகிற ஒரு ஜெப வீரன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? பவுல் பிரசவத்துக்காக தவிக்கிற, ஒரு பிரசவ வலியால துடிக்கிற ஒரு நிறைமாத கர்ப்பிணி போன்று, ஆனால் அந்த நிறைமாத கர்ப்பிணியோடு கூட சேர்ந்து பெற்று எடுக்கிற வரைக்கும் இந்த தாயும் கணவனும் கூடவே நிற்பாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி கூட இருந்து போராடுகிற சேவகர்கள் இந்த உடன் வேலையாட்கள், உடன் அந்த சேவகர்களாய் கூட நிற்கிற the fellow soldiers. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? பவுல் கொலோசியர் 4:12 சொல்றாரு, ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். சோல்ஜர்னா யாருன்னா போராடுறவங்க, somebody who fights, somebody who is willing to fight the battle. சகோதரன் மட்டுமல்ல, உடன் வேலையால் மட்டுமல்ல, போராடுறதுக்கு பிறந்தவன் எப்பாப்ராத்து. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எப்பாப்ராத்து இந்த கேரக்டரை பார்க்கும்போது இவர் எப்படி கர்த்தருக்காக இவர் வல்லமையா போராடினார்ன்றத நீங்க பார்க்க முடிகிறது. how he was soldier. பவுலே ஒரு சோல்ஜர். தீமோத்தேயுக்கு சொல்லும் போது கூட சொல்றார், போர் சேவகனாய் இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷத்தினுடைய ஊழியத்தை செய். He instructs Timothy to be a soldier. 2 தீமோத்தேயு 2:3 நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் இரு, ஃபெலோ சோல்ஜர். அடுத்தது சொல்றாரு ஸ்தானாபதி. உங்கள் ஸ்தானாபதி, மெசஞ்சர். எனக்கு அன்பான பிள்ளைகளே, மெசஞ்சர்னு சொன்னாலும் அப்போஸ்தலர்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் மீனிங். அனுப்பப்பட்டவர்கள், ஒரு செய்தியோடு அனுப்பப்பட்டவர்கள். அப்போஸ்தலர்கள், ஸ்தானாபதிகள். men who carry message, messenger. Hallelujah. men who carry messages. எப்பாப்ராத்து பாருங்க, பவுல் கிட்ட இருந்து பிலிப்பியர் சபைக்கு கொண்டு போய் செய்தியை கொண்டு போறாரு. அங்கிருந்து பிலிப்பி சபையிலிருந்து செய்தியை திருப்பி கொண்டு வர்றாரு, காணிக்கையை கொண்டு வர்றாரு. இவர் சரியான மெசஞ்சரா இருந்திருக்கிறார் பாருங்களேன். he was carrying the messages unadulterated. இவர் எதுவும் காசுக்காக ஊழியம் செய்த மாதிரி தெரியல. இவர் தேவனுடைய சித்தத்துக்காக கூட போராடின ஒரு உத்தம கூட்டாளியாக நான் பார்க்கிறேன். he was a messenger who is also your messenger, my brother, co-worker, fellow soldier, messenger. ஐந்தாவது ஒரு காரியம், ஹெல்பர். என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்ராத்து. ஹெல்ப்னா என்ன ஹெல்ப்புங்க? சும்மா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு இல்லை. பவுலுக்கு ஊழியத்தில் ஒரு குறைச்சல் வந்தபோது, நான் இவர்கிட்ட சம்பளத்துக்காக வேலைக்கு இருக்கிறேன்ற ஒரு ஆட்டிடியூடோல எப்பாப்ராத்து கூட இல்லை. பவுலுடைய குறைச்சலை நிவர்த்தி செய்வதற்கு எப்பாப்ராத்து தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து
ஐஸ்வர்யத்திலிருந்து, சௌகரியத்திலிருந்து பவுலுடைய குறைவை நிவர்த்தி செய்கிறதுக்கு கொடுத்தார். ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, அந்த கம்பெனி நஷ்டம் ஆயிடுச்சுன்னா உடனே உங்கள் கையில் இருக்கிற காசை போட்டு கம்பெனியை காப்பாற்றணும்னு நினைக்க மாட்டீங்க. இந்த கம்பெனியை விட்டு வேறு கம்பெனிக்கு தாவலாமான்னு தான் யோசிப்போம். இது யாருன்னா கூலிக்கு மாரடிக்கிற வேலையாள். ஒரு வேலையாளுக்கு எனக்கு சம்பளம் கொடுக்குறியா, நான் வேலை செய்கிறேன். சம்பளம் கொடுக்கலையா, நான் போயிட்டே இருக்கிறேன். உன்னுடைய நஷ்டத்திலையும் தோல்வியிலும் நான் பங்கெடுக்க முடியாது. ஆனால் எப்பாப்ராத் அப்படி கிடையாது. பவுலுக்கு குறைச்சல் உண்டான போது பவுல் போய் எல்லா இடத்துலையும் போய் பிரசங்கம் பண்ணிட்டு வரும்போது பவுலுக்கு எல்லாரும் காணிக்க கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ பவுல் பிரசங்கம் பண்ண வெளியில், he is not traveling in the circuit. He is in one place for the past 2.5 years odd. He is in the prison. இப்போ பவுலுக்கிட்ட நிறைய காணிக்க இதெல்லாம் இல்லை. இவர் கொண்டு வந்து கொடுத்தாதான் உண்டு. இவர் பிலிப்பியர் சபையிலிருந்து கொண்டு வர்றது பெருசு இல்லைங்க. என்னுடைய குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான பவுல் இங்க தனியா எப்பாப்ராத்துடைய ஈகையை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். He makes a mention of the giving habit of Epaphroditus. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. சீனியரு, இவர் ஜூனியரு. ஆனால் இவர் பாருங்க எப்படி ஊழியம் செய்திருக்கிறாருன்னு சொன்னால், ஊழியத்தில் மட்டும் இல்லைங்க, சகோதரனா மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு சொந்த சகோதரர்களே சொத்துக்காக ஒருத்தரை அடித்து சாவடிக்கிறாங்க, கோர்ட்டுக்கு போகிறாங்க, விரோதமாக செய்வனை பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் எப்பாப்ராத்து பவுலுடைய குறைச்சலுக்கு உதவி செய்ய தியாகமாக வாழ்ந்திருக்கிறார் பாருங்க. பிலிப்பு சபையிலிருந்து காணிக்க கொண்டு வந்தது பெருசு இல்லைங்க. எப்பாப்ராத்து மட்டும் அவரும் தனியாக தன்னுடைய ஆசீர்வாதத்திலிருந்து எனக்கு இழப்பு வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் கொடுத்த இந்த பவுல் அப்போஸ்தலன் அவருடைய ஊழியம் தடைபடக்கூடாதுன்னு சொல்லி இவ்வளோ அருமையான ஒரு கேரக்டர் செதுக்கி வச்சது மாதிரி எப்படி பைபிளில் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்குள்ள இவ்வளோ வல்லமையான ஒரு மனுஷன் மறைந்திருக்கிறான். இந்த பேரை குறித்து நீங்கள் டெய்லி கேட்க மாட்டீங்க. ஆனால் பவுல் இன்னைக்கு இந்த எப்பாப்ராத்துவை குறித்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறார் பாருங்க. அந்த வசனம் எவ்வளோ பவர்ஃபுல். ஜஸ்ட் ஒரு வசனம் தான் நான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கிறேன். பிலிப்பியர் 2:25 5 குணாதிசயங்களை இந்த எப்பாப்ராத்து உடையவனாய் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்டவனை தான் பவுல் பிலிப்பு சபையருக்கு அனுப்புறார். He is from the Philippian church. அவருடைய கேரக்டரை பத்தி இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றார் பாருங்க. 26ஆம் வசனத்துல, அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சையுள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாய் இருந்தான். கவனிங்க, he is a man with great passion. அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சை உள்ளவன். எனக்கு அன்புடைய பிள்ளைகளே, எழுதப்பட்டிருக்கு, for he longs for all of you. For he longs for all of you. பாருங்க, வாஞ்சைனா எப்படின்னு சொன்னா பிலிப்பியர் 1:8 வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சையா இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. பவுல் சொல்றார், உங்க மேல நான் எவ்வளவு வாஞ்சையா இருக்கிறேன். சிலரை நம்ம வாழ்க்கையில சந்திக்கிறோம், அவங்கள மேல ஒரு மனசுல ஆண்டவர் ஒரு வாஞ்சையை கொடுப்பார். உங்களுக்கு ஊழியத்தில் உதவியாக இருந்தவங்க, ஊழியத்தில் ஆரம்ப காலத்தில் உங்களை நேசித்து உலகம் உங்களை அறியாத போது உங்களுக்கு உதவி செய்த சிலருடைய குடும்பத்தை குறித்து கர்த்தர் உங்களுடைய மனசில் ஒரு வாஞ்சை வைப்பார். தெரியுங்களா? என்னுடைய ஊழிய பாதையில் அப்படிப்பட்ட சில நபர்கள் என்னுடைய மனசில் இன்னைக்கும் அவர்கள் ஒரு அருமையான ஸ்தானத்திலே வாழ்ந்து வருகிறார்கள். அவருடைய குடும்பத்துக்காக நினைக்கிற நினைப்பு போதெல்லாம் என் மனசுக்குள்ள ஒரு ஸ்தோத்திரம் வரும். அவங்க மேலே வாஞ்சையாக இருக்கிறேன். எப்போ அவங்கள பார்க்கணும்னு ஒரு வாஞ்சை. ஒரு அருமையான குடும்பத்தார் நம்முடைய சபையில் இருந்து அவர்கள் வெளிதேசத்தில் போய் அவருடைய அவங்க போய் சேர்ந்த உடனேயே நான் ஊழியத்துக்கு போகிறேன்,
அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். பாஸ்டர் எங்களை பார்க்காம போகக்கூடாது. அவங்க போய் ஒரு சில தினங்களுக்குள்ள நான் போகிறேன். பார்த்தா ஒரு சிறிய வீடு, அந்த சிறிய வீட்டில் ஒரே ரூம்குள்ள அவங்க வசிக்கிறாங்க, கணவன் மனைவி பிள்ளை. போகும்போது எனக்கு கஷ்டமா இருக்குது. ஏன்னா இங்க சென்னையில நல்ல பெரிய வீட்டில் இருந்தவங்க, சொந்த வீட்டில் இருந்தவங்க, வாகனம் வச்சிருக்கிறவங்க, இப்ப பாத்தீங்கன்னா அங்க போய் பஸ்ல போறேன்றாங்க. எனக்கு ரொம்ப சங்கடம். நாங்க உட்கார்ந்து ஜெபிக்கிற, ஆண்டவரே இவங்களை ஆசீர்வதித்து பெரிய வீட்டை தாங்க. அடுத்த தடவை போகும்போது அதை விட பெரிய வீடு. அப்பவும் ஒரு மனசுல வேதனையா இருக்கு. இன்னும் கார் இல்லை, ட்ரெயின்லையும் பஸ்லையும் போறோன்றாங்க. ஆண்டவரே இவங்களுக்கு ஒரு வாகனத்தை தாரோம், ஒரு செகண்ட் ஹேண்ட் வாகனம். அடுத்த முறை பார்க்கும்போது ஆண்டவரே இவங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை தாங்க. ஆண்டவரே, ஆண்டவர் உங்களுக்கு சொந்த வீட்டை கொடுத்தார். 2 நாட்களுக்கு முன்பாக எனக்கு செய்தி அனுப்புறாங்க, பாஸ்டர் ஜெபிக்கணும். நீங்க எதுக்குப்பா? கர்த்தருடைய கிருபையினால புதிய வாகனத்தை கர்த்தர் வாங்க கிருபை செய்தார். நல்ல வாகனம். எனக்கு அந்த சின்ன வீட்டில் அந்த முதல்ல நான் போய் அந்த உங்க வீட்டில் அந்த ஒரு சிங்கிள் அறை இருக்கிற அந்த வீட்டில் அவங்க எவ்வளோ வாஞ்சையா நெசாவுக்காக அவங்க காணிக்கையை மறக்காம கொடுத்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இது சபைக்கு எங்களுடைய காணிக்கை, இது நெசாவுக்கு என்று சொல்லி அவங்களுடைய மகனுடைய பிறந்த நாளில் யூஸ்வலாக அவங்க நம்முடைய அலுவலகத்துக்கு வந்து நெசாவுக்காக சாப்பாடு அன்னைக்கு நாள் ஃபுல்லாத்துக்கும் ஸ்பான்சர் பண்ணிட்டு அந்த மகனை அழைத்து கொண்டு வந்து ஜெபித்து கொண்டு போவார். நீங்க அருமையான ஒரு இளம் வாலிபனாக அவருடைய டீன்ஸ்ல அந்த மகன் இப்போ எழும்பி நிற்கிறான். இன்னொரு குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். அவர்களை பார்க்கும்போது ஒரு வாஞ்சை இருக்கிறது. I am having that passion to see them blessed. வாஞ்சை என்றால் என்ன தெரியுமா? ஒருத்தவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி மனசுல இருக்கிற ஒரு நல்ல எண்ணம். பாருங்க, இவர் இந்த எப்பாப்பிராத்து பிலிப்பு சபையார் மேல வாஞ்சையா இருக்கிறார். எப்போ உங்களை பார்க்கணும்னு he longs for you சொல்றார். சொல்லிட்டு சொல்றார் அடுத்ததுலயே, தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதுனாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாக இருக்கிறான். எப்போதுமே கவனித்துக் கொள்ளுங்க, ஒரு ஊழியக்காரங்க தங்களுக்கு வர்ற வியாதியை வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? சொன்னா ஜெபிக்கிறான் தானே அவங்களுக்காக. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, இவங்க வியாதியா இருக்கிறத சொல்லி வசனத்தை கொடுத்து தேற்ற வேண்டிய இவங்க தங்க பிரச்சனையை சொன்னாங்கன்னா கேட்கிறவங்க அதை கேட்டுட்டு, ஐயோ பிரதருக்கு உடம்பு சரியில்லையே, பாஸ்டருக்கு உடம்பு சரியில்லையே அப்படின்னு சொல்லி வசனத்தை விசுவாசிக்கிறத விட்டுட்டு வருத்தப்பட்ட கூடாதுன்றதுக்காக தான் வியாதியாய் இருக்கிறத யாரும் கேள்விப்படக்கூடாதுன்னு சொல்லி ஊழியக்காரங்க நினைப்பாங்க. சொல்லக்கூடாதுன்னு இல்லை, பெருமைக்காக இல்லை, எனக்கு வர்ற பிரச்சனையை வெளியே சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் உள் வாங்கிக்கிட்டே அவங்க சரீரத்தில், அவங்களுடைய குடும்பத்தில், அவங்க மனசுக்குள்ள நடக்கிற போராட்டங்களை வெளியே சொல்லாமல் இருக்கிறவங்க. இதை எப்பாப்பிராத்து அப்படிப்பட்ட நல்ல கேரக்டர் பாருங்களேன். சில பேர் எப்போதும் தங்களுடைய சுய புராணத்தை பாடிக்கிட்டே இருப்பாங்க. பிரசங்கன்ற பேர்ல தன்னுடைய வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை தேவைகளை எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் சில பேர் கர்த்தருடைய வார்த்தையை ஊழியத்தை மட்டும் செஞ்சு மற்றவங்களுக்கு தன்னுடைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் தெரியக்கூடாது. ஒன்லி த வேர்ட் ஆஃப் காட், ஒன்லி க்ளோரிஃபைங் ஜீசஸ். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? கொடுக்கப்பட்ட பிரசங்கத்தினுடைய அந்த நேரத்தில் நம்முடைய லைஃப்பை பற்றி நம்ம புலம்புறதை விட, மற்றவங்களை குறை சொல்றதை விட, மற்றவங்களை விட நான் எவ்வளோ கரெக்டாக ஊழியம் செய்கிறேன்னு சொல்றதை விட, ஆத்துமாக்கள் மேல் வாஞ்சையோடு செயல்படுகிற ஊழியர்கள் ஆண்டவருக்கு இந்த கடைசி நாட்களில் தேவை. எல்லாரும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, நான் மட்டும் இல்லை, எல்லாருமே கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அதில் என்னுடைய கஷ்டத்தை மட்டும் ஹைலைட் பண்ணிட்டு நான் மட்டும் பாயிண்ட்ஸ் வாங்கிட்டு போகிறது பெருசு இல்லைங்க. கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் ஆத்துமாக்கள் மேலே வாஞ்சை இருக்க வேண்டும். இவருக்கு வாஞ்சை மட்டும் இல்லை, தன்னுடைய வியாதியை பற்றி தெரிஞ்சு பிலிப்பு சபை வருத்தப்படுமேன்ற அந்த எண்ணம் இவருக்கு இருக்கு. பார்த்தீங்களா எப்பாப்பிராத்துவுக்கு எந்த அளவுக்கு வியாதிப்பட்டிருந்தார் தெரியுமா? பிலிப்பு 2:27 பவுல் சொல்றார், அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாய் இருந்தது மெய்தான். என்ன ஒரு ஆச்சரியம்! எப்பாப்பிராத்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்த வந்து
பவுல் அப்போஸ்தலனோடு இருக்கும்போது அவருக்கு வியாதி வந்திருக்குது. ஏதோ ஒரு பயங்கரமான வியாதி, மரணத்துக்கு சமீபமாய் போயிட்டார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். பிலிப்பு சபையை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சியா இருந்த இதை எப்பாப்ராத்து மரித்து போயிருந்தா எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். ஆனா he was in good hands. பவுல் அவருக்காக விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தர் என்ன செய்தார்? ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். கைகளை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்றீங்களா? நீதிமான் செய்ய ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளது என்று வேதம் சொல்கிறது. பவுல் சொல்றார், அவனுக்கு கர்த்தர் இறங்கினார். இன்னைக்கு இயேசுவின் நாமத்திலே சொல்றேன், ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். பவுல் சொல்றாரு, அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். கையவே தல்விய சொல்றீங்களா? பவுலுடைய எப்பாப்ராத்துடைய பாசத்தை பாருங்க. அவர் சொல்றாரு, அவனை உயிரோடு எழுப்புனது பெருசு இல்லை. ஒருவேளை அவனுக்கு மரணம் வந்திருந்தா, ஏற்கனவே நான் கட்டப்பட்ட நிலைமையில ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், கட்டுகள்ல துக்கத்தில் இருக்கிறேன். எப்பாப்ராத்து இறந்து போயிருந்தா துக்கத்தின் மேல துக்கம் எனக்கு உண்டாயிருக்கும் அல்லவா? ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே என்னை விடாமல் எனக்கும் இறங்கினார். உங்களோட ஊழியர் செய்கிறவங்களுக்கு ஒன்றும் வராதபடி உங்க ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அவர்களை உயிர்ப்பிப்பார். ஏன்னா அவங்களுக்காக மட்டுமில்ல, உங்களுக்காகவும் கர்த்தர் அவர்களுடைய ஜீவனை பாதுகாத்து வைப்பார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? தீமோத்தேயுவுக்காக பவுல் ஏறெடுத்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் தீமோத்தேயுவை குணமாக்கினார். He had a problem with his stomach. எப்பாப்ராத்துக்கு என்ன மாதிரி வியாதி வந்துச்சு நமக்கு தெரியல. ஒருவேளை இதே மாதிரி ஒரு கருப்பு பூஞ்சை வந்துச்சா, அல்லது இதே மாதிரி ஒரு கொரோனா வைரஸ் வந்துச்சா, விஷ ஜுரமா, டயபெட்டிஸா, ஹை பிளட் பிரஷரா, ஹார்ட் ப்ராப்ளமா? அந்த காலத்தில் ஆன்ஜியோகிராம்லாம் கிடையாது. என்ன வந்துச்சுன்னு தெரியல. மரணத்துக்கு சமீபமாக இருந்தாராம். ஆனால் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு துக்கத்தின் மேல் துக்கம் பவுலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி பவுல் நிமித்தமாய் பவுலுக்கும் இறங்கினார், எப்பாப்ராத்துக்கும் இறங்கினார். ஊழியத்தில் கூட இருக்கிற உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய கிருபை, தயவு, இரக்கம் உங்களுக்கு வருகிறது. இரண்டாவது, ஊழியக்காரனுடைய ஜெபத்து நிமித்தமாக கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். ஏன்னா உங்களை ஊழியத்தில் ட்ரெயின் பண்ணி நிறுத்துறதுக்கு அந்த ஊழியக்காரன் எவ்வளோ பிரயாசப்பட்டிருப்பார். நீங்கள் போயிட்டீங்கன்னா அப்போ அந்த இடத்துல இன்னொருத்தரை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டம். எப்பாப்ராத்துவை ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்தது எவ்வளோ கஷ்டம். திடீர்னு எப்பாப்ராத்து போயிட்டாருன்னா அந்த இடத்துல நிரப்புறதுக்கு. அதனால அவருடைய ஊழியத்துக்காக, அவருடைய ஊழியக்காரனுக்காக கர்த்தர் உங்களுக்கு ஒன்றும் நடக்க விட மாட்டார். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஆண்டவருக்கு சின்சியராக, உங்கள் ஊழியக்காரனுக்கு சின்சியராக நீங்கள் வேலை செய்வீங்க. 5 விதமான ஊழியங்களை பவுலுக்கு செய்த இந்த எப்பாப்ராத்து. ஆகையால் இந்த பிலிப்பு சபை கிட்ட மெசஞ்சரா போயிட்டு வந்துட்டு இருந்தவர் இவர்தான். அவரை பத்தி அவர் சொல்றாப்ப 28ஆம் வசனத்தை பாருங்க. ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையவும் அவனை அதிசீக்கிரமாய் அனுப்பினேன். ஆனபடியினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோட அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள். ஹல்லேலூயா. எப்பாப்ராத்துவை இன்னும் கொஞ்ச நாள் வச்சிருக்கணும்னு பவுலுக்கு ஆசை. ஆனா மரணத்துக்கு ஏதுவா இருந்த அவன் பிலிப்பியரை பார்க்கணும்னு வாஞ்சையா இருக்கிறத பார்த்துட்டு பவுல் அப்போஸ்தலன் சீக்கிரமா கிளம்ப, போப்பா, நீ வந்து அந்த சபையை போய் பார்க்கணும்னு வாஞ்சியா இருக்கிறல்ல, சரி கிளம்பு, வா, சீக்கிரமா கிளம்பு. என்னோட நீ கூட இருந்து எனக்கு ஊழியம் செய்யறதை விட உனக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்களே அவங்கள போய் பார்க்கறதுக்கு நீ கிளம்புறியா? சரி போயிட்டு வா. இன்னும் நிறைய பிளான்ஸ் ஊழியத்தில் இருக்குது. ஆனால் ஏன்னா பவுலுக்கு இன்னும் அவர் உயிரோடு இருப்பாரா இல்லையான்றது தெரியல. மேலே உள்ள வருஷங்கள் நீங்கள் பார்க்கும்போது அவர் சொல்கிறார், இனிமேல் தான் நான் பிளான் பண்ண போகிறேன் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. ஏன்னா தீமோத்தி ஒரு வைடர் சர்க்கியூட் ஆஃப் பெரிய ஒரு டிராவல் பவுலுக்காக அவர் ஏற்பாடு செய்து கொண்டு வந்தார். ஆனால் பவுல் இங்கே ரோமாபுரியில இருந்து இந்த நிருபத்தை எழுதுகிறார் என்பது உங்களுக்கு தெரியும். அங்கே இருந்து இந்த நிருபத்தை அவர் எழுதி பிலிப்பியருக்கு எப்பாப்ராத்து மூலமாக தான் கொடுத்து அனுப்புகிறார்.
இந்த நிருபத்தை கேரி பண்ணி கொண்டு போய் பிலிப்பி சபைக்கு கொடுத்தது எப்பாஃப்ராடிட்டஸ். அவர்கிட்ட அவர் எழுதி அனுப்புகிறார், நான் சீக்கிரமாக இவனை அனுப்பினேன் எதுக்குன்னு சொன்னால் நீங்கள் சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையும். நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா என் துக்கம் குறைஞ்சிடும். சொல்லுங்க அல்லேலூயா. பிலிப்பியர் 2:29 அவர் சொல்றாரு, ஆனபடியினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடு அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை நீங்க என்ன பண்ணணுமா? கனமாய் எண்ண வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? எந்த ஒரு மனிதன் ஒரு ஊழியக்காரனுக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிறானோ அவனை கனப்படுத்த வேண்டும், அவனை கனமாய் எண்ண வேண்டும். have to honor them. 1 கொரிந்தியர் 16:18 வாசித்து பாருங்க. அவர்கள் என் ஆவிக்கும் உங்கள் ஆவிக்கும் ஆறுதல் செய்தார்கள், இப்படிப்பட்டவர்களை அங்கீகாரம் பண்ணுங்கள். அங்கீகாரம் பண்ணுங்கள் என்று சொன்னாலும் கனம் பண்ணுங்கள் என்று சொன்னாலும் ரொம்ப சேம் தான். அவர்கள் என் ஆவிக்கும் உங்கள் ஆவிக்கும் என்ன செய்தாங்க? ஆறுதல். they brought comfort. the ones who bring comfort. 1 தீமோத்தேயு 5:17 யாரை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தீமோத்தி கிட்ட பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு பாருங்களேன். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, நல்லா விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் விசாரிக்கிறவங்க, ரெண்டாவது திருவசனம் பைபிள்ல, அடுத்தது உபதேசத்துல, டாக்டரின்ஸ்ல, டீச்சிங்ல, இதுல பிரயாசப்படுறவங்கள இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக என்ன வேண்டும். இவ பிள்ளைகளே, உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்றவங்க உங்களுடைய தேவைக்காக ஜெபித்துட்டு போயிடுவாங்க. ஆனா நீங்க கர்த்தருக்குள்ள வளரணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்களுடைய செடிக்கு கொத்தி விட்டு தண்ணீர் பாய்ச்சி எரு போட்டு அதுக்கு வேண்டிய போஷாக்க தந்து ஒரு தோட்டக்காரனை போல ஒரு பாரத்தோடு பிள்ளைய போல உங்களை வளர்க்கிற, உங்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிற உங்கள் ஊழியக்காரர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்கிறார், இரட்டிப்பான கனத்தை அவங்களுக்கு தர வேண்டும். நிச்சயமாக சொல்றேன், உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நிச்சயமாய் இரட்டிப்பான கனத்தை அவரும் தருவார், நீங்களும் தரப்போறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? 30ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாய் இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிலிப்பி சபையே, நீங்க கூட எனக்கு கொடுக்க முடியாத அந்த உதவிய, அதாவது நீங்க பணத்துல எனக்கு கொடுக்கலாம், ஆனா தன் பிராணனே இல்லாமல் ஊழியத்துல அவன் மரணத்துக்கு சமீபமாய் இருந்து ஊழியம் செய்ததுனால அவன் கனத்துக்கு பாத்திரன் என்று சொல்லுகிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. அதனால தான் 29ஆம் வசனத்துல அவனை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்றார். யூ ஷுட் ஹானர் ஹிம். என் கண்மன்றியுடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் ஆண்டவருக்காக அவருடைய ஊழியத்துக்காக கூட நிற்கிற உங்களை கர்த்தர் கனம் பண்ணுவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்றேன், எப்படி எப்பாப்பிராத்துவுக்கு மரணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த வியாதியில் இருந்தாலும் ஒரு சுகத்தை கொடுத்து கர்த்தர் உயிரோடு எழுப்பினாரோ, அதுபோல இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஊழியத்தில், சபையில், கர்த்தருக்காக அவருடைய ஊழியக்காரனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற உங்களுக்கு எந்த வியாதியும் இல்லாதபடி கர்த்தர் இப்போ சுகமாக்குவாராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகளுக்காக பாரத்தோடு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இப்பொழுதே எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டமா இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சுகமடைவார்களாக. இவர்கள் ஜீவனோடு இருந்த சபைகளுக்கு ஆறுதலாக, ஊழியக்காரனுக்கு உடன் வேலையாளாக இவங்க இருந்த அநேக ஆண்டுகள் கர்த்தருக்காக வல்லமையாக இருக்க வேண்டும் அப்பா.
இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.